உங்களுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நிறைய பேர் போராடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஹவு டு ஐ மேக் மை பாடி லாங்குவேஜ் மோர் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் டீட்டெயிலாக எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் we are going to see today. ஸோ இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உங்களோட போஸ்டர்ஸ், உங்களோட கெஸ்டர்ஸ் அண்ட் அப்புறம் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், இதை வச்சு ஹவு கேன் யூ மேக் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் as well as your professional life improve அப்படின்றது கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ ஐ எம் ரூபேஷ், ஐ எம் an architect and an educator. அண்ட் என்னோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் a lot of people, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே, பிகாஸ் ஐ வாண்ட் people to be more confident and be more successful in life. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜர்னி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் get into the video and see how we are going to do it. உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்க பர்சனுக்கு வந்து நீங்கள் அப்ரைட்டாக உட்காந்துருந்தா தே வில் ஃபீல் தட் யூ ஆர் கான்ஃபிடென்ட். நீங்கள் பேசுகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் பர்சன் யூ ஆர், இண்டிவிஜுவாலிட்டி எப்படி எல்லாமே தவிர்த்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து ஒரு போஸ்டரோட பேசும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் என்னோட போஸ்டரை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பேசிக்கலி மைக்கை கீழே இருக்கலாம். என்னோட போஸ்டரை வந்து நான் கொஞ்சம் ஸ்லவுச் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1. ஸோ கான்ஃபிடன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணானா, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருந்தாலே கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு we are moving a posture straight, firm posture here. So confidence improve பண்றதுக்கு ஒரு first thing என்னன்னு கேட்டிங்கன்னா body language. So அந்த body language யூஸ் பண்ணி மட்டுமே உங்களோட கான்ஃபிடன்ஸை மாற்ற முடியும்னா அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 2. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் as well as செகண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுக்குமே வந்து லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் நின்று பேசும்போதும் சரி, நீங்கள் உட்காந்துட்டு பேசும்போதும் சரி, ஆல் யூ நீட் டு டூ இஸ் உங்களோட பாடி லாங்குவேஜை கொஞ்சம் ஸ்டிஃப் ஆக்கணும். ஸோ யுவர் ஸ்பைன் வில் பிகம் ஸ்ட்ரெயிட் அண்ட் தென் உங்களோட ஷோல்டர்ஸ் அவுட். ஸோ இது வந்து கண்டிப்பாகவே how you interact with the opposite person அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஐ கான்டாக்ட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக பீரியாடிக்கலாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் அன் ஆவரேஜ் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஐ கான்டாக்ட் ரொம்ப ஸ்டர்னாகவும் ஸ்டடியாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் 1. கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி லாங்குவேஜை வச்சு உங்களோட கான்ஃபிடன்ஸை இது பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் லிட்டரலி பேட் ஐ கான்டாக்ட். ஸோ இது இவ்வளோ ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா ஐ கான்டாக்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம் நினைக்கிறேன். ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாலே கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான், பட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் 2. ஐ கான்டாக்ட் சுத்தமாகவே இல்லை. ஆப்போசிட்ல உட்காந்துருக்க பர்சன் வந்து ஐ கான்டாக்ட் இல்லைன்னா தே வில் பி டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் யூ அண்ட் நீங்கள் சொல்ல வருது லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, க்ரௌடாக இருந்தாலும் சரி, average eye contact on a periodical basis is very very professional. சிம்பிளுங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த ஒரு நர்வஸ்னஸோ இல்லை அந்த இன்டென்சிட்டி, அந்த ஃப்ரிக்ஷனை பிரேக் பண்ணணும்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணணும். ஸ்மைல் பண்ணாலே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக தே வில் ரிட்டர்ன் அ ஸ்மைல் விச் வில் ஜஸ்ட் பிரேக் தட் நர்வஸ்னஸ் அண்ட் ஆல் தட் ஃப்ரிக்ஷன். அப்படி நீங்கள் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ் டக்குன்னு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக இருக்கும் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் டாக்கிங் டு தெம் ரைட் அவே. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1. ஸோ சார் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கேன். அந்த புது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆஃபீஸோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு வந்து அதுக்கு ஒரு புது ஆப் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை நான் கொண்டு வந்தாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பெருசாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இட் இஸ் நாட் டூ மச் அப்பீலிங். பட் இதே கான்வர்சேஷன் இஃப் யூ கேன் சேஞ்ச் இட் மோர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா. ஸோ எக்ஸாம்பிள் 2. ஹாய் சார், இங்கே ஒரு நல்ல ஐடியாவோட நான் வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். இது வந்து உங்களோட ஆஃபீஸோட பர்ஃபார்மன்ஸை எப்படி ஒரு ஆப் வச்சோம் அப்புறம் உங்களோட சாஃப்ட்வேர் வச்சும் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சமே அவங்களுக்கு என்கேஜிங்காக அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹவு டு யூ மேக் யூஸ் ஆஃப் யுவர் ஸ்மைல் வைல் டாக்கிங் டு somebody else, which will definitely make a very big difference. கெஸ்டர்ஸ்ன்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 2 ஹேண்ட்ஸையும் பார்த்துக்காங்க. ஸோ 2 ஹேண்ட்ஸையும் வந்து நான் பின்னாடி கையில் கட்டிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1 எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாடி லாங்குவேஜை நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 1 வித்வுட் யூசிங் ஹேண்ட் கெஸ்டர்ஸ். இப்போ இதே வந்து ஐ அம் கோயிங் டு ஷோ இட் as எக்ஸாம்பிள் 2. ஹை, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி லாங்குவேஜில் நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா யூ கேன் ஆக்சுவலி என்ஹான்ஸ் யுவர் பாடி லாங்குவேஜ். ஸோ இது வந்து டீசென்டான ஹேண்ட் கெஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றது. கெஸ்டர்ஸ்ன்றது வந்து ரொம்ப மிட் ஆவரேஜா உங்களோட பாடி, உங்களோட ஹேண்ட்ஸோட அந்த சர்க்கிள் வந்து இவ்வளவுதான் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளார மட்டுமே உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நீங்களே ஒரு லிமிட் செட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி மை ஹேண்ட் கெஸ்டர்ஸ் கான் கோ லைக் திஸ் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் பாயிண்ட் 4.
ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் இருந்தாங்கன்னா அந்த ஆக்டர் மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுவாங்க. அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னா தே ஃபீல் குட் அண்ட் தேல் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அதை பண்ணும்போது. ஸோ நம்மளாம் வில் பி காம்ப்ளிமெண்டிங் திங், டே நீ வந்து இந்த ஆக்டர் மாதிரி இருக்க, இந்த ஆக்டர் மாதிரியே பண்ணுற அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஹவ் தே கெட் கான்ஃபிடன்ஸ் அவுட் ஆஃப் தெம் செல்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது வந்து இஃப் தே ஹேவ் அ வெரி குட் பாடி லாங்குவேஜ், நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பாடி லாங்குவேஜை டெய்லி இமிட்டேட் பண்ண பாருங்க. நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் யோர் பாடி லாங்குவேஜ் பை வேஸ் ஆஃப் இமிட்டேட்டிங் த பர்சன் ஹூ யூ நோ. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சாஞ்சு பின்னாடி உட்காந்து பேசலாம். பட் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அட்டென்டிவாக இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் முன்னாடி வந்து இப்படி உட்காந்து பேசலாம். ஜஸ்ட் அவங்க பண்ணுறது அப்படியே மிமிக் பண்ணும். ரெண்டு பேருக்குமே சேம் பாடி லாங்குவேஜ் வரும்போது ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் லைக் யூ ஆர் நர்வஸ், அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பேசுறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட பாடி லாங்குவேஜை லைட்டாக மிமிக் பண்ணிட்டு அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கம்ஃபர்டபுள் ஆனீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கும் உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் தைரியம் வரத்துக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓப்பன் பாடி லாங்குவேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜ் என்னன்னு தெரியணும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ், ஸோ நான் இப்படி உட்காந்து உங்ககிட்ட லிசன் பண்ணுறேன். இந்த போஸ் இந்த பர்டிகுலர் போஸ்டர் வந்து இட்ஸ் வெரி டிஃபென்சிவ். நீங்கள் சொல்கிற ஐடியா நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். ஓப்பன் பாடி லாங்குவேஜ் அப்படின்றது யூ ஆர் டாக்கிங். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது ஐ எம் கமிங் இன் ஃப்ரண்ட் அண்ட் என் ரெண்டு கையுமே டேபிள் மேலே இருக்குது அண்ட் ஐ எம் லீனிங் ஃபார்வர்ட். இப்படி பண்ணும்போது யூ ஆல்சோ கெட் எங்கேஜ்ட் இன் வாட் ஐ எம் டாக்கிங். நான் பேசுறது நீங்கள் லிசன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், எங்கேஜ் பண்ணணும்னு தோணும். அப்படி பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் பி அ ஆடட் அட்வான்டேஜ். இதுதான் வந்து ஓப்பன் பாடி லாங்குவேஜ். இது வந்து உங்களுக்கு இட் வில் பி வெரி ரிலாக்ஸிங் டு see as well as you will also not have any defensive thoughts in your sideங்க. பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் you will have to see yourself and talk to yourself. அது ஒன்று. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேமராவோ மொபைல் ஃபோனோ இருந்தால் செல்ஃபி கேமரா எனிதிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. நீங்கள் உங்களோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபீல் ஆகும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஃபீல் குட். ஸோ எப்படி உங்களை வந்து நீங்கள் ஒரு பெட்டர் வெர்ஷனாக கொண்டு வரலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வேணும். கான்ஃபிடென்ஸுக்கு பாடி லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். பாடி லாங்குவேஜில் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம்.